இன்னைக்கு நாம் எந்தெந்த ரேடியோ டிவிகளை நாம் கேட்டோமோ இந்த உணர்வின் நிலைகள் மனித உடலுக்குள் சென்று இதை விளைய வைத்து இந்த உணர்வின் நிலையை நாம் பேசும் பேச்சு, நாம் எடுத்துக்கொண்ட சாமர்த்தியமான இந்த உணர்வுகள், மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட சூட்சம உணர்வுகள், மனிதன் மூளைக்குள் எடுத்து மனிதன் மூளை என்று சொல்லுகின்றார்களே, இவை அனைத்துமே சூரியனிலிருந்து வரக்கூடிய காந்த அலைகள் தனக்குள் கவர்ந்து கொண்டது. அதைத்தான் வடிகட்டும் நிலைகள் கொண்டு சில எந்திர தலைகள் கொண்டு அவன் என்ன செய்கிறான், இந்த சிறிகன் தயார் பண்ணுகின்றான். ஆக ஒவ்வொரு உணர்வின் ஆற்றலை கொண்டு அதே எலக்ட்ரானிக்கல் நிலைகள் கொண்டு இந்த எந்திரங்களை அவன் குவிக்கப்படும் போது மனித உணர்வுக்குள் சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வின் அறைகள் பதிகின்றது. ஆக எலக்ட்ரானிக்குடன் கலந்த உடனே அது எந்தெந்த உணர்வின் தன்மை இதே மண்ணிலே விளைந்ததைத்தான் அதை தனக்குள் எடுத்து இந்த சிலிகன்களாக தொடர்கின்றான். ஆக அது தொடர்ந்து கொண்ட நிலைகள் இந்த மனித உணர்வுடைய நிலைகளை தனக்குள் எடுத்துக் கொள்கின்றது. அதே காந்த அலைகளுடன் தொடர்பு கொள்ளும் போது எந்த அலையோ எதிர்நிலைகளான இருக்கப்படும் போது இன்று நாம் பல தல விடைகளை பார்க்கின்றோம். இனி அதனுடைய அந்த கம்ப்யூட்டருடைய நிலைகள் இனி நாளுக்கு நாள் மனிதனுடைய உணர்வுகள் இந்த நச்சுத்தன்மையை பாய்ந்து அதே உணர்வுடைய சிந்தனையை நமக்குள் எடுத்துக்கொண்டால் இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு எங்கிருந்தாலும் சரி அவனுடைய சுவிட்சை போட்டான்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடும் நிலை வந்து. ஆக மனிதனுடைய சிந்தனைகள் அழிந்து விட்டது. இதிலிருந்து நாம் தப்புவதற்கு இந்த நீங்க துருவ மகரிஷியுடைய நிலைகள், துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை நீங்க பெறுவதற்கு முயற்சிடுங்கள். இதான் அதிகாலையிலே உங்களை தட்டி எழுப்புவதற்கும் இந்த உணர்வின் நிலைகள் கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அருள்வொளியை நீங்க பெற்று இந்த மனித நிலைகளிலிருந்து நம்மை மீட்டிக் கொள்வதற்கு என்ன செய்வது என்ற நிலைகளுக்கு வாங்க. ஏனென்றால் இதையெல்லாம் நாம் கடந்த காலங்களிலே நாம் உலக அனுபவம் அறிவிக்கிறதுக்குத்தான் உலக இந்த இந்தியா முழுவதுக்கும் சுற்றி வந்தேன். ஆனால் சில பாகங்களில் நான் அதை செயல்படுத்தி வந்தேன். ஆனால் இந்த உலகத்தை ஒட்டிய நிறைகளைத்தான் இருவர்களையும் பயன்படுத்தி வந்துவிட்டார்களே தவிர அந்த உண்மை நோக்கத்துக்கு வரவில்லை. மனிதனுடைய வாழ்க்கையுடைய நிறைகள் இன்றைய வாழ்க்கையைத்தான் பயன்படுத்த முற்படுகின்ற நிறைகளை தவிர இன்றைய வாழ்க்கையுடைய நிலைகள் அதையும் சீர்படுத்தி மீன்வெளியின் தன்மை நாம் உணர்வுடன் சேர்த்து நாம் அந்த உணர்வின் நிலைகள் பெறுவதற்குண்டான முயற்சியை நாம் பெறுவோம் என்று இப்ப நம்ம தியானத்தில் இருந்தோம்னு அடுத்து சொல்றேன். இதெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு கோயில்களில் நாம செய்து கொண்ட பரம்பரையா நாம இந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம். யாகம், மந்திரம், யந்திரம். இன்னைக்கு கோலமா மகிழ்ச்சிய சட்டத்தை இயற்றவில்லை. அதே சமயத்தில் நாடி சாஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டா இதே உண்மையுடைய அரசர்கள் தான். நாடி சாஸ்திரம் எழுதுனதெல்லாம் ஒவ்வொரு சாஸ்திரத்தையும் தனக்குள் எழுதிவிட்டு அடுத்தாபடி தான் இந்த உண்மையான நிலைகள் அந்த அரசர்களில் தான் சிக்குகின்றது. அந்த நாடிகளை எழுதிவிட்டு அந்த நாடி இன்னொருத்தனை வாசிக்க செய்வது இவங்க இறந்த உடனே அது அதே நட்சத்திரம் கொண்டு புற நிலைகள் கொண்டு இந்த நாடிகளை வாசித்த உடனே யார் நாடி எழுதி வச்சாங்களோ இந்த உயிராத்மா அந்த உடலுக்குள் போய் என்னென்ன நிலையோ அதுக்குள் அங்கு வழிகாட்டி அது மற்ற மனிதனுக்கு சில நன்மையை வர வச்சு அந்த நாடி பார்த்தனால அது சுகமானது நாம என்ன வச்சு அந்த உணர்வின் தன்மை இந்த உடல் மூலம் தன் உணர்வின் தன்மை ஒளியா மாற்றி மின் சென்றவர்கள் பலர். இதெல்லாம் அதே சமயத்துல அந்த நாடி சாஸ்திரத்தை எழுதி அவருடைய ஆசைகள் எழுதியிருந்தாலும் இந்த நாடிகளை வாசிக்கிறவங்க அத்தனை பேர் அவன் குடும்ப சொத்தா வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வியாபாரத்துக்கும் மற்றதுக்கும் காட்டி இந்த உண்மையுடைய நிலையை பெற விடாதபடி இவருடைய ஆசை அலைகளை வைத்து விட்டார்கள். அந்த நாடி இன்னாரு இத்தனை காலம்தான் இன்னார் இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் இந்த நாடியை யாரும் அந்த குடும்ப சொத்தாக நிறுத்துவதை தவிர நாடியை முறைப்படி யாரிடம் கொடுக்கவில்லை. ஆக அப்படி எழுதி வைச்ச அந்த ஞானியுடைய நிலைகளும் இவன் உடலுக்குள் அது புகுந்தாலும் இவன் ஆட்டி படைத்த நிலைகள் கொண்டேதான் அவனுடைய உயிராத்மா வின் செல்லாதபடி அந்த வெறுப்பின் நிலைகள் கொண்டு பல அரசருடைய நிலையும் நிர்கதியாகி இருந்து கொண்டார்கள். இதை போன்றுதான் சில உண்மையுடைய நிலைகள் நிறைய சொல்லலாம். இதுக்கு நேரங்காலம் இல்லை. அதனால நாளைக்கு அடுத்தபடி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு போகமா மகரிஷியுடைய அருள் ஆற்றலின் தன்மையும் அவர் எப்படி எடுத்துக்கொண்டார் என்ற நிலைகளும் நாளைக்கு வரும். ஏனென்றால் இது ஏராளமான சில செய்திகள் அது உண்டு. ஆனால் நாம் சில இதுகளை சுருக்கமா உங்களுக்கு தேவைப்பட்ட நிலைகள் தான் நாம் ஜேபம் எடுத்த நிலைகள் கொண்டு உங்களுக்கு அந்த வித்தான நிலைகள் வடித்து அந்த சத்தின் தன்மை கொண்டு உங்க குடும்பத்தில் வரக்கூடிய இன்னல்களை போக்குவதற்கு நாம் இதை செய்கின்றோம். ஆகையினாலே அனைத்து இன்னைக்கு மெம்பர்களுடைய நிலைகளும் தயவு செய்து நாம் இந்த நல்ல நிலைகளை பதிவு செய்திருக்கிறோம். இதுல நமக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் மெய்வெளியை பெற வேண்டும் என்று. குடும்பத்தில் இன்னல்களோ சிக்கல்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்புடைய நிலைகள் ஏற்பட்டாலும் அது வெறுப்பான எண்ணங்களை எண்ணாதபடி உடனுக்குடனே ஆத்ம சுத்தி செய்து கொண்டு நான் மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என்று அந்த இதை எடுத்து எங்கே நாம் குறை கண்டாலும் அந்த குறையை நாம் எண்ணத்தில் வைக்காதபடி அந்த மகிழ்ச்சியின் அல்லாலே அவர்கள் நல்லது செய்யக்கூடிய எண்ணம் வர வேண்டும் என்று இப்படி சொல்லுவாங்க. இதை சொல்லுவாங்க.
நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வெறுப்பான ஆத்திரத்தை நீங்க சுவாசித்தால் இந்த உணர்வின் தன்மை உங்க உயிரிலே பற்று இந்த உணர்வின் தன்மை உங்க உடலுக்குள் விளைந்தடைகிறது. உங்க வாக்கின் தன்மை நீங்க எந்த குழந்தையின் நிலையில் எடுத்தாலும் அவன் நாம கடுமையான சொற்களால் சொல்லும் போது இந்த உணர்வுகள் அங்கு ஊடுருவி அங்கேயும் அவர்கள் செயலற்ற நிலையாகின்றது. ஆக வெறுப்பின் தன்மை ஏனென்றால் இன்று நச்சின் தன்மை அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இக்காலத்திலே நாம் இதை ஒவ்வொன்றையும் இது மாற்றி அமைத்து குழந்தைகளை நாம் ஒவ்வொருத்தரும் நாம குழந்தைகளுக்கு நல்ல வாக்குகளை கொடுத்து நல்லதை செய்யப்படுத்த செய்யவும், அதே மாதிரி தாய் தந்தையுடைய நிலைகளை மதித்து நல்லாசி வேண்டும் என்று அவங்க போற்றி அந்த நிலைகளை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவருடைய நிலைகள் இதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு இந்த சக்தியை பரப்பி இருக்கின்றோம். இரண்டாவது, இறந்தவருடைய 100,000 உயிராத்மாக்களை நீங்க அடிக்கடி வின் செலுத்த வேண்டும். ஏனென்றால் 100,000 உணர்வு அலைகள் தான் இன்று நாம் நல்லவர்களாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தரிட்ட சாப அலைகளுடைய உணர்வுகள் ஒவ்வொரு உடலிலும் நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் ஊடுருவி பல நோய்களும் நம்ம எண்ண செவர்களும் நல்ல முன்னேற்றங்கள் அடைந்தாலும் அதன் முன்னேற்றத்தினுடைய நிலைகள் நிம்மதியற்ற நிலைகள் ஒவ்வொருத்தரும் சுவாசித்து நம் உடல்களில் பல பிணிகளும் பொருள் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லை, ஆனால் பொருள் வந்தால் மகிழ்ச்சியற்ற நிலைகள் பொருளை காக்கும் நிலை இல்லை. இவ்வாறு நமக்குள் பல நிலைகள் உருவாகிவிடுது. இதிலிருந்து மாற்றுவதற்கு நாம் சொல்லும் இந்த தியானத்தை சரியான வழிகளிலே நீங்க பின்பற்றி அந்த மகிழ்ச்சியின் அருள்வழி பெற்று நீங்க இந்த சரீரத்திலேயே அந்த மகிழ்ச்சியின் அருள்வழியாலே இந்த ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் நீண்டி நமக்கு உணர்வின் சரீரமாக உணர்வின் ஒளியாக வளர்வதற்கு நீங்க தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த தியானத்தை ஆரம்பிக்கிறோம். அடுத்த இந்த விவரத்தை சொல்லுகின்றேன். நான் பேசினதாக என்ன வேண்டாம் யாருமே. ஆக ஆதி சங்கருடைய உடலுக்குள் அந்த கோலமா மகிழ்ச்சி எப்படி புகுந்து பல நிலைகளை செய்தாரோ அந்த உணவின் ஆற்றல் மிக்க சரியத்தால் இந்த அவர்களுடைய நிலையை கொண்டு அவர் ஜபத்தாலே அவருடைய உணர்வலைகள் இன்னொருவர்களும் பேசியிருந்தது. அந்த உணர்வின் தன்மையை எல்லாருக்கும் பதிவு செய்ய வேண்டும் என்றும் இதை போல நமது அங்கத்தினர்கள் எங்கிருந்து இந்த ஜபங்கள் எடுத்தாலும் அவர்களுக்கு இந்த உணர்வுகள் கிடைக்கும். இன்று காலையில 4:30 மணிக்கு அவர்களுக்கு இந்த ஆற்றலும் ஜாஸ்தி கிடைக்கும். ஏனென்றால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போகருடைய அந்த அருள் ஆற்றல் எடுக்கிறதுனால இந்த வாரத்தின் தன்மை கேட்க வேண்டும் என்று இயக்கமாக இருந்த அனைத்து நண்பர்களுடைய நிலைகளுக்கும் இன்று கோலமா மகிழ்ச்சியின் அருள் சக்தியும் அதே சமயம் ஆதி சங்கருடைய உடலுக்குள் நின்று அவர் உணர்த்தி ஆற்றல் மிக்க இந்த உணர்வுகள் இன்று நமக்கு கிடைக்கும். அதனால இதை நாம் பதிவு செய்து தியானம் இருந்த பிற்பாடு நான் அடுத்து சில விவரங்களை சொல்லுகின்றேன். அதன்படி நீங்க இந்த வாக்கை நீங்க பின்பற்றி உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை நீக்கி உங்க உணர்வுக்குள் ஒவ்வொரு நிமிஷம் மகிழ்ச்சியான நிலைகள் பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சியுடைய அருள் வாக்குகள் உங்களுக்குள் நிலைத்து உங்க துன்பங்களை போக்க இப்ப நாம் தியானத்திலே சக்தியை பெறுவோம். மகிழ்ச்சியின் அருளினுடைய ஆற்றல் மிக்க சக்திக்கு ஜீவன் ஊட்டும் சூரியனுடைய காந்த சக்தியை பெறுவோம் என்று இப்ப தியானத்தை ஆரம்பிப்போம். பிரச்சாரம் செய்யல, உங்கள் ஒவ்வொருவருடைய நிறைகளையும் மகரிஷிகளின் அருள் சக்தி உங்க உடல்ல அந்த சக்திகள் பதிய செய்து இப்ப சூரிய தியானம் சொன்னோமே, இந்த தியானத்தினால நாம காந்த சக்தியை நமக்கு கூட்டிக் கொள்றோம். அதுக்குத்தான் இப்ப இருந்த தியானம். அதுக்கு அடுத்து நம் வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பமானாலும் சரி ஓம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி மகரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வா ஈஸ்வரா உங்க உடலை தியானிச்சுக்கணும். இதற்கு பேர் ஆத்ம சுத்தி. ஏனென்றால் இது வாக்குடன் கூடி கொடுக்கும் நிலைகள். ஏனென்றால் நீங்க எல்லாம் கடும் ஜபம் இருந்து இந்த சக்தியை பெறுவதுன்னா அவ்வளவு சாதாரணமானதல்ல. ஆகையினால இது நான் இப்போ கொல்லூர்ல தான் இதுக்கு 6-7 வருஷம் 12 வருஷம் சரியான முறையில இந்த ஆத்ம சுத்திங்கிற இந்த எண்ண உணர்வின் வாக்கு உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த உணர்வின் தன்மையை அங்க எடுத்து வளர்த்து அந்த வாக்கின் ஒளியை உங்களுக்குள் பதிய செய்யும் போது இந்த முறைப்படி நாம் சொல்லும் இந்த முறைப்படி எவர் ஒருவர் நீங்க தியானத்தில் இருக்கின்றனரோ அவர்களுக்கு நிச்சயம் இந்த வாழ்க்கையில எத்தகைய துன்பம் இருந்தாலும் நீங்கி அந்த மகரிஷிகள் எவ்வாறு தன் உணர்வுக்குள் ஒளியை சேர்த்து இன்று சப்தரிஷி மண்டலங்களாக சொல்ந்து கொண்டிருக்கின்றார்களோ நாம அவர்களுடைய அந்த நிலையை நாம் அடைய முடியும். இது உங்களை நீங்க நம்ப வேண்டும். ஆனா நாம் சொல்லும் நிலையை நீங்க கவனமா கவனித்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் இதை பயன்படுத்தி நீங்க இந்த விஞ்ஞான உலகத்துல அந்த விஞ்ஞான அழிவுகள் உங்களை தாக்கா உங்களை காப்பாற்றி
அடுத்து நாம ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வுடன் இதை செயல்படுத்துங்க. இத வாரத்தில் ஒரு நாள் நீங்க வீட்டுல கூட்டு குடும்ப தியானம் இருக்கணும். அவசியம் எங்கிருந்தாலும் சரி, நம்ம வெளியூர்ல இருந்தாலும் சரி, நம்ம வெளியூர்ல கரெக்டா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூட்டு குடும்ப தியானம் இருக்கிறோம், வெளியூர்ல நாம இருக்கிறோம்னா ஒரு அந்த 7 மணினா 7 மணி அல்லது 8 மணி உங்களுக்கு எப்ப வசதியா இருந்து அங்க செய்து கொள்ளுங்க. அந்த நேரத்துல நீங்க வெளியில இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வீட்டுல கூட்டு குடும்ப தியானம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு உட்காரணும். இந்த தியானம் இருந்து முடிஞ்ச உடனே நாம மூதாதைகள் இறந்தவர்களுடைய உயிராத்மாவை நீங்க எண்ணி அந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்தோட இணைஞ்சி அவங்க ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி நீங்க உண்டி தள்ளணும். அப்புறம் சப்தரிஷி மண்டலங்கள் அந்த ஒளிக்காந்த சக்தி நாங்க பெறணும், இது என் ஜீவாத்மா பெறணும், உங்க உடலுக்குள் தியானிக்கணும். தியானிச்சு முடிஞ்ச உடனே மகர்ஷிகளின் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி நம்ம வீட்டுல படரணும். நாம் தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் நம்ம வீடா இருந்தாலும் இங்க படர்ந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க அவங்க நலமும் வளமும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த இதை வாரத்தில் ஒரு நாள் செய்யணும். இதே மாதிரி வெளியூர் சென்றாலும் தனித்திருந்தாலும் நம்ம குடும்பத்தை நோக்கி இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு அதோட நீங்க கலந்துக்கணும். அடுத்து இந்த குழந்தைக அம்மா அப்பா அருளாசியை நாங்க பெறணும். அம்மா அப்பா அருளாசியால நாங்க மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்க பெறணும் அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கி பழக்கணும். மூணாவது, இந்த தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைகளுக்கு இதே மாதிரி மகரிஷின் அருள் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில எல்லா வகையிலும் முன்னேறுவீங்க. நல்ல வாக்குகளை கொடுத்து பழக்கணும். இந்த மாதிரி நீங்க பழக்கினால் நல்லது. ஏனென்றால் இந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்க இந்த கூட்டு குடும்ப தியானம் இருந்து உங்க இறந்தவங்க உயிராத்மா அவங்க உணர்வு தான் உயிராத்மாவா இருக்கின்றது. அதே சமயம் இந்த உயிராத்மா அவங்களுடைய உணர்வு நம்ம உடலா இருக்கின்றது. நாம இந்த நேரத்தில் நாம தியானத்தை எடுத்து இந்த முறைப்படி உங்களுக்குள் இந்த அருள் வாக்கு பதிவு செய்திருக்கிறதுனால இந்த முறைப்படி நீங்க தியானத்தை எடுத்து இந்த வாரத்தில் ஒரு நாள் அந்த இறந்தவருடைய உயிராத்மா வின் செலுத்த வேண்டும் என்று எண்ணினால் அங்கே அந்த உயிராத்மா அந்த சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் போய் கலக்கும். அப்ப சப்தரிஷி மண்டலங்கள் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி அலைகள் இவங்களுக்கு ஆகாரமா சேர்த்து அவங்க உயர்ந்த நிலைகள் பெறாங்க. அப்ப அந்த உணர்வோடு அவங்க உணர்வான சக்தி இருக்கும்போது நம்ம வாரம் எண்ணும் போது அந்த சப்தரிஷி மண்டலங்கள்ல இருந்து அந்த நல்ல சக்திகளை நாம் பெற முடியுது. அப்ப நாம உடலுக்குள் இந்த நாம சப்தரிஷி மண்டலங்கள் ஒளிக்காந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம எண்ணம்னா அந்த சக்தி நம்ம உடல்ல சேர்க்க முடிகின்றது. அதற்குத்தான் நாம இந்த வாக்குகளை குறித்து இந்த ஆத்மசுத்தியை செய்ய சொல்லி இந்த முறைப்படி நீங்க இருந்து ஆகணும். இப்படி செய்தீங்கன்னா அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் நாம அவங்களுடைய உணர்வுடைய நிலைகளை நாம பெறதுக்குண்டான தகுதி அதை செய்த பின் இது இப்ப சாதாரணமா இப்ப நாம் மனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாசத்தினாலே இருக்கிறோம். நம்ம சொந்தத்துக்குள்ளுக்கோ அல்லது நண்பருக்குள்ளுக்கோ பாசமா இருக்கிறோம். நாம எண்ணத்தை செலுத்தியிருந்தோம்னா பாசத்தினால அவர் இறந்த ஒருபாடு எனக்கு இப்படியெல்லாம் நன்மை செய்தார்னு எண்ணி ஏக்கத்தோட அவர் எந்த வியாதியோட இறந்திருந்தாலும் நாம் உடவோட இருக்கிறோம்னா அந்த உயிராத்மா வேற எங்கேயும் போறது. நாம் பாசத்தால ஏங்கி இருப்போம். அந்த உயிராத்மா நம்ம உடலுக்குள் வந்து புகுந்து அவங்க என்னென்ன வேதனைப்பட்டாங்களோ அந்த வேதனையெல்லாம் செய்யும் நம்ம உடல்ல. ஆக நாம பாசத்தால இருந்து அவங்களுக்கு பல நன்மை செய்தாலும் இந்த பாசத்தினால இந்த உயிராத்மா இங்க உடல்ல வந்து இந்த நோய்களை உண்டாக்கி பல தொல்லைகளை உண்டாக்கிறது. அப்போ நாம அந்த உடல்ல இருந்து அதுக்கும் சீக்காகி அதே சீக்கில இந்த உடலுக்குள் இருந்தாலும் இந்த விஷத்தன்மை இந்த இறந்து விற்பாடு இந்த உயிராத்மா மேலும் மனிதனுடைய வாசனை இழந்து இந்த விஷமான உணர்வு கொண்டுதான் வெளியில போய் இப்படி 2 சரீரங்கள் மறுபடியும் குழந்தையா பிறக்கிறதில்லை. இப்ப நாம சாபமிட்டு இந்த மாதிரி எனக்கு தொல்லை செய்வாங்க அப்படின்னு நாம ஏதாவது சாபமிட்டு இருந்தா இந்த உணர்வு அவங்க உடல்லையும் பறியுது. அவங்களையும் நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க. நாம இறந்த ஒருபாடு என்ன செய்வாங்க, அவங்க அதே வேகத்துல எண்ணுவாங்க. நாம அந்த உணர்வு கடைசியில நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும். இந்த உணர்வோட போனோம்னா அந்த உடலுக்குள் போகுது. நாம வெளியில இருக்கும்போது எப்படி அடங்கல் பண்ணணும்னு நினைச்சோமோ அந்த உணர்வெல்லாம் அந்த உடம்புக்குள் வந்து அவங்க செய்யற காரியத்தை எல்லாம் தடைப்படுத்தும். அப்ப அந்த உணர்வுகள் அந்த உடல்ல இருந்து அந்த குடும்பத்தை பாதிக்கிறதோடு மட்டுமல்லாதபடி அந்த உணர்வுகள் அந்த உடல்ல இருந்தேன்னா அதுக்கு வரக்கூடிய பின்னாடி தந்தைகளுக்கு இந்த அலைகள் பாருங்க அந்த குடும்பத்துல பின்னாடி சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. இப்படித்தான்
பல நிலைகள் கொண்டு இன்னைக்கு நாம் தப்பு செய்யாமலே கேன்சரு, ஆஸ்மா, இது போன்ற இந்த காக்கா வலிப்பு சில குடும்பங்கள் நல்லா வரும்போது இனம் புரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுறது என்னன்னே தெரியும். எல்லாம் சந்தோஷமா ஒரே செகண்ட் சண்டை போட்டு அவங்க நிலையில் சிதறி போகும். அவங்க